நாய்க்குட்டி தான் பிடிக்கும், ஆட்டுக்குட்டியை பிடிக்கும். மாமா அம்மாவை தவிர யாரும் பிடிக்கும்? அழுக்கா இருந்தாலும் நாய்க்குட்டியை பிடிக்கும், அழுக்கா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியை பிடிக்கும். அதனால நீ ஆட்டுக்குட்டி பாட்டு இல்லை நாய்க்குட்டி பாட்டு ரெண்டு ஏதோ ஒன்று பாட்டு. எதை பண்ணாலும் பாட்டு நிறைய வச்சிருக்கேன், நானே எழுதியிருக்கேன் உங்களுக்காக. இப்ப நாய்க்குட்டி பாட்டு சொல்றாங்க, அது பாட்டு. எங்க வீட்டுல ஒரு அழகான நாய்க்குட்டி. ஆனா நம்மா பாருங்க ஐயா, இந்த நாய்க்குட்டி வாங்கும்போது கூட வெள்ளையா இருக்கதான் பார்த்து வாங்குறீங்க. என்ன அநியாயத்தை பண்றீங்க? அது பாரு நாய்க்குட்டி. உண்மையில நல்ல அறிவாளி நாய்க்குட்டி, நமக்கு தொந்தரவு செய்யாத நாய் இருந்தா நம்ம நாட்டு நாய் தான். இந்த பாவப்பட்ட ஜென்மம் நாட்டு நாய். ஆமாங்க, அதை வளர்க்காம எங்கேயே கொடுத்து 10,000 ரூபாய் கொடுத்து அதை கொடுத்து முடியெல்லாம் புதுரும் கொஞ்சம் கிடக்கிறான். நம்ம சுட்டுக்கு ஒத்து வராது. அதை வளர்க்கிறோம் நம்ம. ஆனா ரொம்ப பாசமாகவும் நன்றியாகவும் இருக்கக்கூடிய வீட்டுக்கு காவல் செய்யக்கூடிய நாய்னா நம்முடைய நாட்டு நாய் தான். அது யாரும் தெரியல. எங்க வீட்டுல ஒரு நாட்டு நாய்க்குட்டி வெள்ள விளையாடும். ஆனா அது எந்த ஊர்ல வாங்கின நாய்க்குட்டி, அந்த நாட்டு நாய்க்கு ஒரு ஜாதி நாய்க்கு பேர் இருக்கும் இல்லையா, அது ஒரு பேர் இருக்கு. அது என்னென்ன சேட்டைகள்லாம் செய்யுது அப்படிங்கிறதா பாட்டு. நல்லா கேட்டு வாலை வாலை ஆட்டாது என்று குறைக்காது. அப்படி வாலை வாலை ஆட்டாது என்று குறைக்காது. எங்கள் வீட்டு நாய்க்குட்டி எனக்கு பிடித்த நாய்க்குட்டி. வாலை வாலை ஆட்டாது என்று குறைக்காது. வாலை வாலை ஆட்டாது என்று குறைக்காது. எங்கள் வீட்டு நாய்க்குட்டி எனக்கு பிடித்த நாய்க்குட்டி. அங்கும் இங்கும் ஓடாது, அதனால் தொல்லை கிடையாது. அங்கும் இங்கும் ஓடாது, அதனால் தொல்லை கிடையாது. எங்கள் வீட்டு நாய்க்குட்டி எனக்கு பிடித்த நாய்க்குட்டி. பாலும் சோறும் உண்ணாது, பக்கமழைத்தால் வாராது. பாலும் சோறும் உண்ணாது, பக்கமழைத்தால் வாராது. எங்கள் வீட்டு நாய்க்குட்டி எனக்கு பிடித்த நாய்க்குட்டி. கண்ணை மூடி தூங்காது, கண்ணனை கண்டால் கடிக்காது. கண்ணை மூடி தூங்காது, கண்ணனை கண்டால் கடிக்காது. எங்கள் வீட்டு நாய்க்குட்டி எனக்கு பிடித்த நாய்க்குட்டி. அப்படி என்ன நாய்க்குட்டி, அதிசயமான நாய்க்குட்டி. அப்படி என்ன நாய்க்குட்டி, அதிசயமான நாய்க்குட்டி. அப்பா எனக்கு வாங்கி தந்த ரப்பர் பொம்மை நாய்க்குட்டி. அருமையான நாய்க்குட்டி இல்ல? நல்லா இருந்தா, நல்லா இருந்தா பாட்டு. சரி, இப்ப அடுத்தது ஒரு ஒரு கொழுக்கட்டை பாட்டு. சில பாட்டுக்கு வந்து விளக்கத்தை சொன்னா தான் கேட்க முடியும். மாமியார் மருமகனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டு. மாமியார் மருமகன் நல்ல சிரிப்பு வருது இல்லையா உங்களுக்கு? ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து மாமியார் மருமகன் கதை நிறைய இருக்கு. தினமாவு இடிச்சு உரல் கொழுக்கட்டை கதை ஒண்ணு இருக்கு. இந்த கொழுக்கட்டைன்னா இது பணவாள கொழுக்கட்டை கதை. இது திருநெல்வேலி அஞ்சு கிடைச்சது. என்னாச்சு, மனைவியை வீட்டுல விட்டுட்டு மாமனார் வீட்டுக்கு புறப்படுறாரு. நம்ம அங்க போனோம்னா அன்னைக்கு வந்து கொழுக்கட்டை செஞ்சிருக்காங்க. இவர் மத்தியானம் போறாரு, காலையில செஞ்சு சாப்பிட்டாரு. வராத மருமகன் வந்து திண்ணையில உட்காந்துருக்காரு. மாமியார் பார்த்தாங்க, மருமகன் வந்திருக்காரு, ஏதாவது கொடுக்கணுமே, ஏதாவது கொழுக்கட்டை கிடக்குமா அப்படி பானைக்குள்ள கைய விட்டாரு. அது ஆவியில வேகிறது இல்லையா? ஒரு 4 கொழுக்கட்டை கிடந்தது. அதை எடுத்து ஒரு தட்டுல வச்சு கொண்டாந்து மருமகிட்ட கொடுத்தாங்க. திண்ணையில உட்காந்துட்டார் மருமகன், தட்டுல கொழுக்கட்டை. மருமகன் சாப்பிடவே இல்லை.
அதை பார்க்கிறாரு, மாமியார் பார்க்கிறாரு, கொழுக்கட்டை பார்க்கிறாரு, மாமியார் பார்க்கிறாரு, அப்புறம் கீழே முடிஞ்சுக்கிறாரு. மாமியாருக்கு ஏன் சாப்பிட மாட்டாரு மருமகன்? மருமகனே சாப்பிடுங்க. ஏன் மாதிரி பார்த்தாரு தெரியுமா அவரு? இதுக்கு முன்னாடி ஒரு பலகாரத்தை பார்த்ததும் இல்லை, தின்னதும் இல்லை, பேரும் தெரியாது. உணர்ந்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதாங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லல. சாப்பிடுவோம். ஆமா, இதுக்கு பேரு என்ன? இவர் கேட்கிறார் மருமகன். இதுக்கு பேரு கொழுக்கட்டை. ஓ, கொழுக்கட்டை எடுத்து கிடைச்சாரு. ஆறாறு தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை, அரிசி மாவு என்னென்னமோ போட்டுல பிடிச்சிருக்கு. அப்படி இடி கூட உள்ள போகுது. படக்க 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 நாளை உள்ள தட்டு இன்னும் திங்கணும் ஆசையா இருந்தது. நாள் வரல. ஆனா இவருக்கு இன்னும் சாப்பிடணும் ஆசையா. ஆனா இவர் கொஞ்சம் மறதி பண்ணேன். எதை சொன்னாலும் அப்பப்ப மறந்துடுவேன். இப்ப கொழுக்கட்டை பேரை தெரிஞ்சு வச்சுட்டு எப்பயாவது வீட்டுல போய் செஞ்சு கொடுத்து வீட்டுல போய் மனைவிட்ட சொல்லி செஞ்சு சாப்பிடலாம். அம்மாவுக்கு வந்து மகளுக்கு சாப்பிடும். அப்போ அத்தை நீங்க பேரை சொன்னீங்க, இப்பதானே சொன்னேன் கொழுக்கட்டை. ஓ, கொழுக்கட்டை. அப்ப நான் போயிட்டு வரேன் அத்தை. கொழுக்கட்டை. மச்சவன் தான் சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன்னு கொழுக்கட்டை. மழை வர்ற மாதிரி இருக்கு, வைக்க போற மேல ஏதாவது போத்து விடுங்க கொழுக்கட்டை. அப்ப வா, நான் வர்றேன் அத்தை. கொழுக்கட்டை. வார்த்தைக்கு ஒரு கொழுக்கட்டை. ஏன் தெரியுமா? மறந்து கூடாதுங்க. அப்ப நடந்து வரும்போதெல்லாம் சொல்லிட்டு கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டை. என்னால இங்க போற கொழுக்கட்டை கொழுக்கட்டை. காதல் விடுதா கொழுக்கட்டை கொழுக்கட்டை. என்னடா வாய முடிச்சு போற உமையாடி கொழுக்கட்டை கொழுக்கட்டை. இப்ப எதுவுமே பேசல, பேசுறா மறந்துவான். அதனால பதிலே சொல்லாம கொழுக்கட்டை போறாமா. வந்தான் வர்ற வழியில ஒரு வண்டி அளவுதான், சின்ன 4 அடி ஒரு வாய்க்கால், அதுல தண்ணி ஓடுது. இப்ப நம்மளால பார்த்தான் எதுக்கு இறங்கி போகணும் தானாலே அளவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி கண்ணு குட்டி மாதிரி தாண்டி போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசனை. இவர் கொழுக்கட்டை சொல்லிட்டு தாண்டாரு. நம்ம அது கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டை, அது கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டை, அது கொழுக்கட்டை 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 கொழுக்கட்டை. அத்தனை பாச்சா அவ்வளவு தாண்டின வேகத்துல கொழுக்கட்டை வாய்க்காலே ஊதி அத்திரி பாச்சா ஓட்டிக்கிட்டு. நீங்க மறந்துடாதீங்க, மறதி பண்ணேன். அத்திரி பாச்சா அத்திரி பாச்சா அத்திரி பாச்சா அத்திரி அத்திரி பாச்சா அத்திரி பாச்சா தொட்டு விட்டு போறான். வீட்டுக்கு நினைக்கும் அலே இங்க வர என்ன அத்திரி பாச்சா கெஞ்சு விடுறேன். அத்திரி பாச்சாவா அப்படின்னா என்னங்க? தெரியாம நினைக்கிறேன். இப்பதான் உங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்ப ருசியா இருந்தது. சாப்பிட்டே பேர் என்னன்னு கேட்டா அத்திரி பாச்சா சொன்னாங்க. மறந்துடும்னு வடிநடுக்க சொல்லிட்டு வந்துருக்கிறேன். அத்திரி பாச்சா செஞ்சு கொடுறேன். அப்படி ஒரு பலகாரமே இல்லைங்க. ஊர்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சோபடுத்த தெரிஞ்ச பலகாரத்தை தெரியாத சொல்றேன். இது மம்புட்டி பிடிச்ச கையை பச்சை முதுகுல வீட்டு முழு பணியாரம் மாதிரி செஞ்சு கொடுறேன். ஐயா, பணியாரம் ஒண்ணு இருக்குங்க, ஆனா அத்திரி பாச்சா ஒரு பலகாரமே இல்லைங்க. அடிச்சு விடுவேன். ஆனா உங்க வேலை செஞ்சிடும். ஏன் செஞ்சு முடியா? ஒரு தெரிஞ்ச பலகாரத்தை தெரியாது சொல்றியா? முட்டுச்சாக்கு அடிச்சேன், வடச்சா முதுக பச்சா ஒண்ணு முதுகல. ஐயோ எது எப்படி அடிக்கிறீங்க? ஐயோ சத்தியமா தெரியாதுங்க. அத்திரி பாச்சா மறுபடியும் என்ன கேட்கிறேன்? ஐயோ நம்மள சத்தியம் பண்ற கழுத்த பிடிச்சான் வடச்சா முதுக. எதுக்கு எப்படி அடிக்கிறீங்க? உங்க அம்மா சத்தியமா. எதுக்குங்க அம்மா வீட்டு? நீங்க அம்மா கண்டாலும் உனக்கு ஆகாது. சத்தியத்தை மட்டும் அம்மா ஒண்ணு மாதிரி மறுபடியும் கழுத்த பிடிச்சான் முதுக பேச்ச வரல. அடி படமா வந்துருச்சு. மூச்சை விட்டு வந்து புத்தத்தை உட்காந்தான். உட்காந்து ஒப்பாரி வச்சா பாருங்க ஊரை கூட்டி. ஐயா கண்ணாத்தா சாலாத்தா பொண்ணாத்தா, எந்த வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி நடு வீட்டுக்காரி, பின்னாடி வீட்டுக்காரி முன்னு வீட்டுக்காரி, அடுத்த வீட்டுக்காரி எல்லாம் வாங்கடியோ ஒரு 10 பொங்கலாடி வந்து என்னடியாச்சு ஒண்ணு சொல்லிட்டேன். அது சொல்லு என்ன நடந்தது? முதுக பாருங்களே அப்படின்னா அந்த ஒரு பொங்கலாட்டி வந்து முதுக தலையை பார்த்தான். தலை பார்த்து சொன்னா, ஐயோ என்னமா அடிச்சிருக்கேன் அந்த பாரி கொழுக்கட்டை மாதிரி எல்லாம் வீங்கி கிடக்கு. அதைத்தானே நான் சொன்னேன் வரலாமா வாய் மனுஷன். அதை சொல்லித்தான் முன்னாடி ஐயா கொழுக்கட்டைன்னு சொல்லக்கூடாதா அத்திரி பாச்சான்னு சொல்லி ஐயா அடியே கொடுத்தா எனக்கு. அவன் அடுத்த நாள் கொழுக்கட்டை செஞ்சு வச்சுட்டு போய் எழுப்புறான். ஐயா நம்ம புளிய மட்டலை பற்றி வரமாட்டான். ஏன் வரமாட்டாங்கிறதான் பாட்டு. இந்த கொழுக்கட்டை முதல் நாள் சாப்பிட்டாங்க, அது அவனுக்கு தாகம் எடுத்து போச்சு ரொம்ப. அதனால இவன் கொழுக்கட்டையே வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அதனாலதானே அடியும் கொடுத்தான் பஞ்சாயத்து. ரொம்ப வருத்தப்பட்டு காணாங்க. இப்ப வா கூப்பிடுறான். இதான் பாட்டு கேட்போம். ஓடி வரமாட்டேன் ஓடி மயிலே
நீ வேற